Hello of you. Good morning, my dear student. Today we are discussion about thermodynamics. Thermodynamics one part, measurement of del U and del H using calorimetry. Calorimeter is used for measuring the amount of heat change in a physical or chemical change. In calorimetry, the temperature change in the process is measured, which is directly proportional to the heat capacity. C equal to Q by M del T. We can calculate the amount of heat change in the process. The very important lines. Amount of heat change in the process. ஒரு ப்ராசஸில் சம் அமௌண்ட் ஹீட் வந்து எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்றத ஒரு மெஷர் பண்ணுறது தான் இந்த மெஷர்மெண்ட் ஆஃப் டெல் யூ அண்டு டெல் ஹெச் யூஸிங் கலோரிமெட்ரி அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கலோரிமெட்ரியுடைய டெம்பரேச்சர் சேஞ்ச் இன் த ப்ராசஸ் இஸ் மெஷர்டு விச் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ அதோடைய டெம்பரேச்சருக்கும் இந்த இங்கே இருக்கக்கூடிய ஹீட் கெப்பாசிட்டிக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குன்றத இந்த C equal to Q by M del Tன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே டூ டிஃப்ரெண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் at constant volume QV, at constant pressure QP. First one, del U measurement. So del U measurement very important 5 mark questions. Del U measurement or bomb calorimeter. For chemical reactions, heat evolved at constant volume is measured in a bomb calorimeter. ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, பாம் கலோரிமீட்டர் எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் ஹீட் வந்து எவால்வ்டுனா ஹீட் வந்து வெளியே வரும். அப்போது வால்யூம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே அதோடைய ஹீட் வந்து எவால்வ்டு வெளியே ஒரு அந்த ஹீட்டு நம்ம எந்த அளவுக்கு மெஷர் பண்ண போகிறோன்றத ஒரு சொல்கிற அந்த ஒரு டாபிக் டெல் யூ மெஷர்மெண்ட். First one, the inner vessel, the bomb, and it is covered are made of strong steel. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதோட மேட் ஸ்ட்ராங் ஸ்டீலில் வடிவமைச்சிருக்காங்க. ஸோ த கவர் இஸ் ஃபிட்டட் டைட்லி. ஸோ இங்கே எல்லாமே ஃபிட் பண்ணுறது டைட்டாக ஃபிட் பண்ணியிருப்பாங்க. டு த வெசல் by means of metalite and screw. ஒரு சில ஸ்க்ரூ மூலமா இங்கே டைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மூலிமா தான் நம்ம இங்கே அவருடைய ப்ராசஸை நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு the weight amount of the substance is taken in a platinum cup connected with. அதாவது பிளாட்டினம் கப் சப்ஸ்டன்ஸ், நம்ம தேவையான சப்ஸ்டன்ஸ் வேணும் இல்லையா, அப்போது இங்கே இதுதான் அதோடைய பிளாட்டினம் கப். இந்த பிளாட்டினம் கப்பில் தான் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா சப்ஸ்டன்ஸை எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வித் எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ் ஃபார் ஸ்ட்ரிக்கிங் அண்ட் ஆர்க் இன்ஸ்டன்ட்லி டு கைண்ட்லி கம்பஷன்ஸ். அதாவது இங்கே எலக்ட்ரிக்கல் ஒயர் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எதுக்காக இந்த எலக்ட்ரிக்கல் ஒயர் அப்படின்னா, இங்கே இருக்கிற சப்ஸ்டன்ஸ் வந்து கம்பஷன் ஆகிறதுக்காக இங்கே அந்த எலக்ட்ரிக்கல் ஒயர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு த பாம் இஸ் தென் டைட்லி க்ளோஸ்ட் அண்டு ப்ரெஷர்ட் வித் எக்ஸஸ் ஆக்சிஜன். அதாவது எக்ஸஸாக ஆக்சிஜன் வந்து நம்ம சப்ளை பண்ணணும். ஸோ அதுக்காக ஒரு ஆக்சிஜன் சப்ளை ஒன்று வச்சுருப்பாங்க, ஆக்சிஜன் சப்ளை. ஸோ இது ஆக்சிஜன் சப்ளை எதுக்காக அப்படின்னா, ஸோ மேக்ஸிமம் ஏர் வந்து இதுக்குள்ளே
போகாது, இங்கிருந்து ஏர் வந்து வெளியே வராதுன்றதுனால உள்ளே வந்து சப்ஸ்டன்ஸ் வந்து கம்பஷன் ஆகணும், அதாவது பர்ன் ஆகணும். ஸோ அந்த பர்ன் ஆகணும்னா என்ன தேவைப்படும் அப்படின்னா ஆக்சிஜனுடைய சப்ளை வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ அதுக்காக இங்கே ஆக்சிஜன் சப்ளை வந்து இங்கே கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதோட பாம் immersed in water in the inner volume of the calorimeter. ஸோ எல்லாமே க்ளோஸில் இருக்கும்போது இப்போ எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆட் பண்ணுறோம். ஸோ இங்கிருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கரண்ட்டை வந்து நம்ம பாஸ் பண்ண போகிறோம். அப்போ கரண்ட் வந்து இங்கே எலக்ட்ரிக் வந்து சார்ஜ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ கொடுக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வந்து நல்லா பர்ன் ஆகும். ஸோ ஓகேங்களா, ஸோ பர்ன் ஆகும். ஸோ இங்கே ஆக்சிஜன் வந்து சப்ளை நம்மளுக்கு கிடைக்கும். அப்படி பர்ன் ஆகும்போது இங்கே இருக்கிற அந்த ஹீட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். எங்கே அப்படின்னா இந்த வாட்டர் கிட்ட வரும். ஸோ வாட்டர் கிட்ட வரும்போது இங்கே என்ன ஆகுதுன்னா இந்த வாட்டரில் எல்லாமே மிசிபிள் ஆகணும் இல்லையா, இந்த ஹீட் வந்து அந்த வாட்டரில் ஃபுல்லாகவே மிசிபிள் ஆகிறதுக்காக இங்கே ஸ்டெரர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே ஸ்டெரர் மூலிமா ஸ்டெர் பண்ணும்போது அந்த வாட்டருடைய அந்த ஹீட் வந்து ஃபுல்லாகவே மிசிபிள் ஆகும். ஸோ அப்படி மிசிபிள் ஆகும்போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா இந்த டெம்பரேச்சர் வந்து நம்ம தெர்மோமீட்டர் மூலிமா என்ன பண்ணுறாங்கன்னா அதோடைய மெஷர்மெண்ட்டை இங்கே கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய நோக்கம் எதுக்காக அப்படின்னா ஸோ இங்கே இருக்கிற டெம்பரேச்சர் இங்கே வாட்டர் வழியாக வரும்போது ஸோ இதோடைய ஈக்குவல் எந்த அளவுக்கு இருக்குது அந்த சப்ஸ்டன்ஸுக்கும் அங்கே வாட்டர் வரும்போது அதோடைய வாட்டரில் வரக்கூடிய டெம்பரேச்சருக்கும் எந்த அளவுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்றத தெர்மோமீட்டர் மூலிமா நம்ம மெஷர் பண்ணலாம். ஸோ இந்த மெஷர் பண்ணுறது தான் இங்கே பாம் கலோரிமீட்டராக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதோடைய வால்யூம் வந்து கான்ஸ்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஹீட்டரை வந்து இங்கே அந்த வாட்டர் வந்து ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணும். அதாவது இங்கே இந்த வாட்டர் இருக்கு இல்லையா, இங்கே இந்த ஹீட்டை என்ன பண்ணோம்னா அப்சர்வ் பண்ணணும். ஸோ இங்கே ஹீட்டை வந்து எவால்விடு, அதாவது வெளியே விடும். ஓகேங்களா, அப்போது இங்கே ரெண்டு விதமான ஒரு ஃபார்முலாவை நம்ம எழுதலாம். ஃபஸ்ட் ஒன் Q1 = K ΔT. ஸோ Q1 சொல்லும்போது இங்கே எதுக்காக கொடுத்துருக்காங்க, K is calorimeter constant equal to mc/cc. mc is mass of the calorimeter and c is heat capacity of calorimeter. Next Q2 = mWCW ΔT. ஸோ mW அப்படின்னு சொல்லும்போது மோலார் வெயிட், CWன்னு சொல்லும்போது mW சொல்லும்போது மோலார் மாஸ் ஆஃப் வாட்டர், CWன்னு சொல்லும்போது மோலார் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர். ஸோ இது செகண்ட் செகண்ட் ஹீட்டுக்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு ஸோ therefore del UC = Q1 + Q2. ஸோ இங்கே ரெண்டுமே நம்ம ப்ளஸ் பண்ண போகிறோம். Q1 சொல்லும்போது K ΔT ப்ளஸ் Q2 சொல்லும்போது mWCW ΔT. ஓகேங்களா, அதாவது Q1 சொல்லும்போது K ΔTன்றதை கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே ΔT பொதுவாக இருக்குது, நம்ம பொதுவாக எடுத்துக்கலாம். அப்போ K + mWCW ΔT. ஸோ இதோடைய ஃபார்முலா கலோரிமீட்டருக்கான ஃபார்முலா. இங்கே என்தால்பி ஆஃப் கம்பஷன்ஸ் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது இதோடைய ஃபார்முலா நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா ΔHC0 ப்ரெஷர் = ΔUC0 வால்யூம் ப்ளஸ் ΔNGRT. ஸோ இதோடைய ஃபார்முலாவாக இங்கே நம்ம எழுதலாம். அதாவது அதோடைய சப்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, என்தால்பியுடைய கம்பஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத கால்குலேட் பண்ணுறதுக்காக அதோடைய ஃபார்முலா இங்கே கொடுத்துருக்காங்க. இதோட அப்ளிகேஷன் பார்க்கலாம். அப்ளிகேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பாம் கலோரிமீட்டர் இஸ் யூஸ்டு டு டிட்டர்மைன் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் ரிலீஸ்டு இன் கம்பஷன் ரியாக்ஷன்ஸ். ஸோ இங்கே இருக்கக்கூடிய பாம் கலோரிமீட்டர் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா
எந்த அளவுக்கு வந்து இங்கே அந்த ஹீட் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்றத அந்த கம்பஷன் ரியாக்ஷனில் எந்த அளவுக்கு ரிலீஸ் ஆகுது அதை டிட்டர்மைன் பண்ணுறதுக்காக இந்த பாம் கலோரிமீட்ரு யூஸ் ஆகும். இட் இஸ் யூஸ்டு டு டிட்டர்மைன் த கலோரிஃபை வேல்யூ ஆஃப் ஃபுட்டு. அதாவது நம்ம சாப்பிட்ற உணவுலையும் கூட கலோரி இருக்குது இல்லையா, அது அந்த கலோரி எந்த அளவுக்கு இருக்குது, அதோடைய வேல்யூ என்ன, அது வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் நம்ம ஒரு காலையில் இட்லி சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு இட்லியோட கலோரி எவ்வளோ இருக்குன்னா 200 இருக்குது. ஸோ அந்த 200 எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இட்லியோடைய சப்ஸ்டன்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ நம்ம ப்ராசஸ் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணும்போது நம்ம ஈஸியாக வந்து கலோரியை நம்ம ஐடென்டிஃபை பண்ணலான்றத அதோட யூசஸ் தான் இங்கே இந்த கலோரிமீட்டர், பாம் கலோரிமீட்டர். Third point, bomb calorimeter is used in many industry. ஸோ இங்கே மேக்ஸிமம் ஒரு சில இண்டஸ்ட்ரிலையும் யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸ்ப்ளோசிவ் வெடிபொருளில் இருக்கக்கூடிய கலோரி எவ்வளோ இருக்குன்றதை மெஷர் பண்ணுறதுக்காகவும் இங்கே இந்த பாம் கலோரிமீட்டரை யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு டெல் எச் மெஷர்மெண்ட். ஸோ அங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வால்யூம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், இங்கே கான்ஸ்டன்ட் ப்ரெஷரை கொடுத்துருக்காங்க. ஸோ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் இதோடைய யூஸிங் ஏ காஃபி கப் கலோரிமீட்டர் எதுக்காக இங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அங்கே என்ன சொன்னோமோ அது சேம் தான். ஸோ இங்கேயும் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹீட் வந்து மேக்ஸிமம் ஹீட்டோடைய அந்த ஹீட் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னா அந்த ஹீட் எந்த அளவுக்கு இருக்குன்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த காஃபி கப் கலோரிமீட்டர். மேக்ஸிமம் இங்கே குட் அடியாபெட்டிக் வால் இருக்குது, அதனால் மேக்ஸிமம் டஸ் நாட் அலோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் ப்ரொடியூஸ்டு டியூரிங் த ரியாக்ஷன் டு சரௌண்டிங். மேக்ஸிமம் சரௌண்டிங் பக்கம் போகாது. ஏன் அப்படின்னா இங்கே அடியாபெட்டிக்கு வால் இருக்குது. அப்போ அடியாபெட்டிக் வால் வச்சுருந்துட்டாலே அடியாபெட்டிக் சொல்லும்போது மேக்ஸிமம் அந்த ஹீட்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. அதான் அடியாபெட்டிக் வால்ஸ் அப்படின்றது சொல்கிறாங்க. அப்போ அடியாபெட்டிக் வால்ஸ்னால் அதோடைய சுவர் இருக்குது இல்லையா, இப்போ அந்த அடியாபெட்டிக் சுவர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய வாட்ரு மேக்ஸிமம் வெளியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு இதோடைய ஹீட் எனர்ஜி இஸ் அப்சர்வ் பை த வாட்டர் இன்சைட் த கப். ஸோ இதோடைய ஹீட் எனர்ஜி இருக்கு இல்லையா, இந்த ஹீட் எனர்ஜி வந்து எதை அப்சர்வ் பண்ணும், வாட்டர் வந்து நல்லாவே அப்சர்வ் பண்ணும். த மெத்தட் கேன் பி யூஸ்டு ஃபார் த ரியாக்ஷன்ஸ் வேர் தேர் இஸ் நோ appreciable change in volume. So the change in the temperature of water is measured and used to calculate the amount of heat. ஸோ எதுக்காக இது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட டெம்பரேச்சர் தான் சேஞ்ச் ஆகுது. மேக்ஸிமம் அந்த வாட்டரில் சேஞ்ச் ஆகும்போது அந்த வாட்டர் மூலிமா தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை ஹீட் கெப்பாசிட்டியை கால்குலேட் பண்ண போகிறோம். மேக்ஸிமம் இங்கே அப்சர்வும் நடக்கும், எவால்வேடும் நடக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த காஃபி கப் கலோரிமீட்டரில் மேக்ஸிமம் அதே போல் சேம் தான் டெம்பரேச்சரை வந்து அந்த வாட்டரில் வரும். அந்த வாட்டரில் வரும்போது ஸோ அது மூலிமா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெஷர் பண்ண போகிறோம். எது அப்படின்னா அந்த ஹீட் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து நம்ம மெஷர் பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்ன நடக்குன்னா ரெண்டு விதமாக நடக்கலாம். ஒன்று அப்சர்வ் ஆகலாம், ஆர் எவால்வேட். அதாவது ரெண்டு விதத்தில் எதனா ஒன்று தான் ஆகும். அதாவது ஃபஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா ஒன்று அப்சர்வ் ஆகலாம், அதாவது ஹீட் வந்து அப்சர்வ் பண்ணோம் எது வாட்ரு, இல்லைனா எவால்வேட் ஆகலாம். ரெண்டுத்தில் எதனா ஒன்று தான் நடக்கும் இந்த ரியாக்ஷனில். ஆனால் அதுக்கு முன்னாடி சொன்னது ரெண்டுமே நடக்கும். எவால்வேட் நடந்து நெக்ஸ்ட்டு வாட்டர் வந்து என்ன பண்ணோம் அப்சர்வ் பண்ணுன்றதை கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெண்டுத்துக்கான டிஃப்ரெண்ட்டாக நல்லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு Q is equal to MWCW del T. ஸோ Q equal to MWCW del Tன்றத ஒரு ஃபார்முலா. Qன்றது ஹீட்டு, அதோடைய ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. MWன்னு சொல்கிறது மோலார் மாஸ், CWன்னு சொல்கிறது மோலார் ஹீட் கெப்பாசிட்டி, டெல்டின்றது டெம்பரேச்சர் சேஞ்சிங். ஓகேங்களா. ஸோ எவ்வளோ இருக்குன்றத ஹீட் கெப்பாசிட்டி அந்த வாட்டரில் 4000
184 கிலோஜூல் K இன்வர்ஸ் மைனஸ் இன்வர்ஸ் மோல் இன்வர்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்மால் கேன்றது கிலோ ஜூல்னு சொல்லுவோம், கேபிட்டல் கேன்னு சொல்கிறது கெல்வின்றத சொல்லுவோம். ஸோ அதோடைய டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. இது வெரி இம்பார்ட்டன்ஸ் டயக்ராம், வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். ஸோ கலோரிமீட்டர் அப்படின்றத இங்கே 2 விதமாக நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன் சொல்லும்போது கான்ஸ்டன்ட் வால்யூம், அதாவது டெல் யூ மெஷர்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லும்போது டெல் ஹெச் மெஷர்மெண்ட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சொல்லும்போது பாம் கலோரி மீட்டர். இந்த பாம் கலோரி மீட்டர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சாதாரண ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு அந்த சப்ஸ்டன்ஸை பர்ன் பண்ணும்போது ஹீட் வந்து என்ன ஆகுதுன்னு எவால்வேட் ஆகும். அங்கே ஹீட் எவால்வேட் ஆகும்போது அங்கே நியர்பையில் இருக்கக்கூடிய வாட்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஹீட்டை அப்சர்வ் பண்ணணும். ஸோ அப்சர்வ் ஆகிட்டு என்ன ஆகுது அப்படின்னா டெம்பரேச்சர் தெர்மோமீட்டர் மூலிமா நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. இதே சேம் வந்து காஃபி கப் கலோரிமீட்டர். ஸோ எனி ஒன் அப்சர்வ் ஆர் எவால்வேட் எதனா ஒன்று தான் நடக்கும். ஸோ அப்படி நடக்கும்போது ஹீட் வந்து சேஞ்ச் ஆகும், அந்த ஹீட்டை நம்ம மெஷர் பண்ணலாம் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் 5 mark questions, any one topic 5 mark questions. Bomb calorimeter or coffee cup calorimeters. Very thank you my dear student.